மாதம்பட்டி ரங்கராஜ் ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 2வது கல்யாணம் பண்ணியிருந்தார், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2வது மனைவி வந்து அவர் மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து அவரோட வாழணும், இந்த குழந்தைக்கு அவர் அப்பா, அது மட்டும் தான் அவங்க போய் பேசி என்னோட கணவர், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா முதல் மனைவி இருக்கும் பொழுதே, அதாவது டைவர்ஸ் வாங்காததுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 2வது மனைவி வந்து கல்யாணம் பண்ணியிருந்தார். அதுவே சோஷியல் மீடியாவில் போட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப போட்டு அவர் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அவர் 2வது மனைவி அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னை கல்யாணம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே என் கூட வந்து வாழ மறுக்கிறாரு, என் கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருந்துட்டு குக்கு வித் கோமாளி, டாப்பு குக்குன்னு சொல்லி பல நிகழ்ச்சிகளை வந்தாலுமே இப்படி பண்ணணுங்கிறது ஏன்? அதாவது அவரோட பேரும் போது அவரோட பேர் எல்லா இடத்துலையும் ஸ்பாயில் ஆகிறது நம்ம யாருமே விரும்ப மாட்டோம். இவ்வளோ உச்சத்துக்கு போய் அவர் இப்படி பண்ணுறாருன்னா ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.